Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பலாக்கொட்டை பக்கோடா செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பலாக்கொட்டையை வேக வச்சிரலாம் குக்கர்ல. சீசன் இருக்கும்போதே பலாக்கொட்டையை பக்கோடா போட்டு செஞ்சிரலாம். குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி 3-4 விசில் விட்டு பலாக்கொட்டையை நல்லா வேக விட்டுறலாம். பலாக்கொட்டை வெந்துருச்சு. பாருங்க இந்த பதத்துல நல்லா வெந்திருந்தா போதும். ஆறிடுச்சு. சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிரலாம். பலாக்கொட்டை பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துறலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு இந்த பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பலாக்கொட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து அதில் போட்டு லைட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சா போதும். வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். பக்கோடாவுக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவையும் கூட சேர்த்துடலாம். இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் அது கூட சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுடலாம். பக்கோடாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துடலாம். கடலை மாவும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கோடாவுக்கு கடலை மாவை அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த பதத்தில் இருந்தாலே போதும் பக்கோடாக்கு. பக்கோடா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. எண்ணெயில் போட்டாச்சு. பக்கோடா வேகட்டும். ஒரு பக்கம் கோல்டு கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகுது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காய பக்கோடாவும் இதே மாதிரி தான் செய்வாங்க. பலாக்கொட்டைக்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தை கூட இப்படி கட் பண்ணி இதே மாதிரி செய்யலாம். பக்கோடா நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமே நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் அதை மாற்றி வச்சிடலாம். சுவையான பலாக்கொட்டை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.